வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி காசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா டயட் பிளான் ஆரம்பிச்சிருக்க மீனா அவங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வர்றாங்க. சிந்தாமணி தூண்டி விட அவங்கள கேவலப்படுத்திட்டு இருக்காங்க விஜயா. அத்தை, நான் நேர்மையா தான் உழைக்கிறேன். அதனால உன்னால சாதிக்க முடியும்னு நீங்க சொல்லுங்க அத்தைன்னு மீனா சொல்றாங்க. உன்னால முடியுமான்னு கேட்டதே நான் தான். என்கிட்டயே சாதிக்க முடியும்னு சொல்ல சொல்றியா? என்னாலலாம் முடியாதுன்னு விஜயா சொல்ல, ஏன் முடியாதுன்னு மீனா கேட்டுட்டு இருக்க. சரி சரி, இத ஒரு பிரச்சனையா பண்ண வேண்டாம் விடுங்கங்கிறாங்க பார்வதி. அவங்கவங்க வேலைய சரியா பார்த்தாலே அவங்கவங்க முன்னேறலாம். போட்டி இருக்கலாம். ஆனா பொறாமையும் சண்டையும் எதுக்கு? புலவர்களுக்குள்ள போட்டி இருக்கலாம். ஆனா சண்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அப்படி இல்ல பார்வதி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த தொழில்ல பேர் எடுத்திருக்கேன். அந்த முதல் இடத்துல என்னைக்கும் நான் மட்டும் தான் இருக்கணும். எனக்கு போட்டியா அங்க யார் வந்தாலும் நான் அவங்கள ஓட விடுவேன். அப்படின்னு ஆணவமும் பொறாமையுமா சொல்றாங்க சிந்தாமணி. பார்வதி ஆண்டி, இந்த ஊர்ல 1000 மண்டபம் இருக்கு, 1000 பூக்கடை இருக்கு. அதுல உழைக்கிறவங்க 1000 பேர் இருப்பாங்க. நான் தான் முதல்ல வரணும்னு எல்லா இடத்துலயும் இவங்களே போய் உட்கார்ந்துப்பாங்களா என்ன? அப்படின்னு சிந்தாமணி வேர்ட வச்சு அவங்கள மடக்குறாங்க மீனா. பாத்தீங்களா மாஸ்டர்? இதனால தான் நான் யாரையும் என் தொழில்ல வர விடுறதில்ல. அப்படியே வந்தாலும் நான் கொஞ்ச நாள்ல ஓட விட்டுருவேன். அப்படின்னு சிந்தாமணி மறைமுகமா மிரட்ட, மத்தவங்கள மாரி பயந்து ஓடுறவ நான் இல்ல. எங்கேயும் போயிட மாட்டேன். என் அத்தைகிட்ட நீங்க நல்லா டான்ஸ் கத்துக்கோங்க. நாளைக்கு இந்த தொழில்ல தோத்துட்டா சாப்பிடுறதுக்குன்னு ஒரு தொழில் வேணும்ல? அப்படின்னு மீனா சொல்ல பார்வதி சரியா பதிலடி குடுத்தான்ற மாரி திருப்தியா பாக்குறாங்க. சிந்தாமணியும் விஜயாவும் வெறுப்போட பாத்துட்டு இருக்காங்க. டான்ஸ் கத்துக்கிட்டா நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் வச்சு கூட பொழைச்சிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல சிந்தாமணி முறைச்சிட்டு இருக்காங்க. ஏய், நீ என்ன பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கன்னு விஜயா வந்து ஆஜராகுறாங்க. அத்தை, பெரியவங்க இருந்தது வயசுல மட்டும் இல்லைங்க அத்தை, குணத்துலயும் தான். நினைக்கிற எண்ணத்துலயும் இருக்கணும். நம்மளை விட சின்ன வயசு ஆளுங்களுக்கு நல்ல மனசு இருந்தா அவங்க கால்ல கூட விழுந்து கும்பிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏற்கனவே உனக்கு வாய் நீளம். அந்த முத்து கூட சேர்ந்து உனக்கு இன்னும் நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை, நான் சிவனேன்னு தானே தெரிந்தேன். அவங்க தான் என்ன தொழிலை விட்டு ஓட வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? நியாயப்படி புதுசா ஒருத்தங்க தொழில் ஆரம்பிச்சு முன்னேறி வந்தா தட்டி கொடுத்து பாராட்டி இருக்கணும். அந்த பெரிய மனுஷத்தனம் இவங்களுக்கு இல்ல. அதுவும் இல்லாம இவங்க இங்க ஆட வரல. உங்க மூலமா என்ன ஆட்டி வைக்க வந்திருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல, சிந்தாமணி முறைச்சிட்டு இருந்தவங்க அப்படியே விஜயா ஒரு பார்வை பாக்குறாங்க. அத்தை, நமக்குள்ள ஏதாவது சீண்டி விட்டு அத வச்சு என்ன இந்த தொழில்ல இருந்து விரட்டி குளிர் காயலான்னு பாக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோ, அதுக்குதான் இந்த அம்மா இங்க வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு பார்வதி மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவ எமகாதகியா இருப்பா போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி பாத்துட்டு இருக்க. அத்தை, உங்ககிட்ட டான்ஸ நல்லா கத்துக்கிட்டா அப்புறம் அவங்கள தவிர யாரையுமே ஆடக்கூடாதுன்னு சொல்லி உங்களையும் ஓட வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு விஜயாக்கு சொல்றாங்க. ஐயையோ இல்ல மாஸ்டர்ன்ற மாதிரி சிந்தாமணி பாக்க, இங்க பாரு, இதெல்லாம் உங்ககிட்ட இப்ப கேட்டாங்களா? ஆ, அந்த ஒல்லி உடம்புக்காரி சொன்ன மாதிரி தானே சமைச்சிருக்க. அப்பதான் நானும் அவள மாதிரி ஆக முடியும் அப்படின்னு விஜயா கேக்க, சிந்தாமணி இன்னும் முறைச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்கள ஒரு பார்வை பாக்குற மீனா, அத்தை, உலகத்துல ஒருத்தர மாதிரி இன்னொருத்தங்க ஆகவே முடியாது அத்தை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி தான் நான் சமைச்சிருக்கேன், இதுல இருக்கு. நான் கிளம்புறேன் அத்தைன்னு வெடுக்குன்னு திரும்பிடுறாங்க மீனா. மீனா போனதும், அவ பேசுனதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு விஜயா சிந்தாமணிய சமாதானப்படுத்த, அது பரவாயில்லங்க. ஆனா மாமியார் நீங்க, அவ உங்ககிட்டயே இப்படி பேசுறா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு விஜயா சொல்ல, கொஞ்சம்லாம் இல்ல, நிறையவே இருக்கு. வீட்டுக்கு அடங்காதவங்கள வெளியில இருக்கவங்க தான் அடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் இவள அடக்குறேன் அப்படின்னு சிந்தாமணி வன்மத்தோட சொல்ல, விஜயா பதிலே சொல்லாம எழுந்து போறாங்க. 2 பேரையும் சேர்த்து மீனா தான் அடக்க போறா அப்படின்னு பார்வதி மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாங்க. மீனா கிச்சன்ல சமைச்சு கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சிட்டு இருக்காங்க. மனோஜோட பேசிக்கிட்டே வர்றாங்க விஜயா. டேய், அந்த பொண்ணு ரொம்ப திறமைசாலிடா அப்படின்னு விஜயா சொல்ல, யாருமா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. அதான் இந்த டைஜஷன் பொண்ணு தான். அவ சொன்ன சாப்பாட்ட மத்தியானம் சாப்பிட்ட உடனேயே என்னமோ தெரியல, எனக்கு டயர்டே ஆகல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேங்கிறாங்க விஜயா. நான் சொன்னேன் இல்லம்மா, அதான் அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற மனோஜ் திரும்பி போக, சாப்பிடுறதுக்காக வந்த ரோகிணி மனோஜ் கைய பிடிச்சிட்டு, மனோஜ் எங்க போறேன்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு, இதோ வரேன்னு சொல்லி பேக்ல இருந்து டேப் எடுக்கிறாரு. இப்ப எதுக்கு டேப் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு ரோகிணி கேட்க, என்னை அளவிட அப்படின்னு ரோகிணி கிட்ட டேப்ப நீட்டுறாரு. என்னப்பா இவன் இந்நேரத்துல சட்டை தைக்க கொடுக்க போறானாமா அப்படின்னு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்க முத்து கேட்க, டேய் சும்மாருடா அப்படின்னு மனோஜும் அண்ணாமலையும் சொல்றாங்க. ரோகிணி, இப்ப என் இடுப்பு அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அளவிடன்னு சொல்ல,
இப்ப எதுக்கு மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு ரோஹிணி கேட்க, எது சொல்றீங்க? அவங்க அவங்களோட ஹிப் அளவு எடுத்துட்டு இருக்காங்க. 30 அப்படின்னு சொல்லிட்டு டேப்ப குடுக்க, அம்மா நேத்து நைட்டு காலையிலயும் டயட் ஃபுட் சாப்பிட்டோம்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு குறைஞ்ச மாரி இருக்குமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, நக்கலா சிரிக்கிறாரு முத்து மீனா கிட்ட. மீனா, அண்ணாமலை 2 பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் சீ, 2 வேளை டயட் சாப்பிட்ட உடனேயே உனக்கு ஒரே நாள்லயே உடம்பு குறைஞ்சிருச்சா அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பா எனக்கு என்னமோ இவன் ஒரு சுத்த பெருத்த மாதிரிதான்ப்பா இருக்கான். கரெக்ட் தானேப்பான்னு முத்து கேட்க, இவன் வேறன்னு சலிச்சுக்கிறாங்க விஜயா. என்ன ஏன்டா வம்புக்கு இழுக்கிற, எனக்கு இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இல்லப்பா இந்த மாதிரி சாப்பிட்டு அம்மா ஒல்லியாயிட்டாங்கன்னு வையேன், அதுக்கேத்த மாதிரி நீயும் ஒல்லியாகணும்னு ஆசைப்படுவல்ல அப்படின்னு முத்து கேட்க, அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. நான் 40 வருஷமா ஒரே மாதிரி உடம்போடு தான் இருக்கேங்கிறாரு அண்ணாமலை. விஜயா அப்படின்னு முகத்த தோல்ல இடிச்சுக்கிறாங்க. ஆமாப்பா, நீ அப்படியே மெயின்டைன் பண்றப்பா அப்படின்னு முத்து சொல்ல, மெயின்டைன்லாம் கிடையாது. நான் புடிச்சத சாப்பிடுவேன், ஒழுக்கமா வேலை செய்வேன், ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டேங்கிறாரு அண்ணாமலை. ஆ, அப்ப நான் ஒரே இடத்துல உட்கார்ந்துதான் இப்படி வெயிட் போட்டிருக்கிறேனா அப்படின்னு விஜயா வரிஞ்சு கட்டிட்டு வர, நான் என்ன பத்தி மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்பா, பாட்டி ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம மனசு சுத்தமா இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப என் மனசு சுத்தம் இல்ல அப்படிதானே அப்படின்னு அதுக்கும் பிரச்சனை பண்ண ரெடியா இருக்காங்க விஜயா. நான் பொதுவா தான் சொன்னேன் அப்படின்னு முத்து சாதாரணமா சொல்ல, அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க விஜயா. இந்தாங்க அத்தை அப்படின்னு விஜயாவுக்கான டயட்டை கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க மீனா. எனக்கு வைக்கவே இல்லைன்னு மனோஜ் கேட்க, ரோகிணி உள்ள இருக்க எடுத்துட்டு வந்து வச்சிருங்கங்கிறாங்க மீனா. ஏன் நீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா என்ன, அதான் சமைக்கிறதுக்கு காசு கேட்டு வாங்கிக்கிறல்ல அப்படின்னு விஜயா கேட்க, சமைக்கிறதுக்கு மட்டும்தான் காசு பேசி இருக்குது, எங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. அவனுக்கு வேணும்னா அவன் பொண்டாட்டிய போய் எடுத்துட்டு வர சொல்லுங்க, அப்படி வேணும்னா அதுக்கு தனி ரேட்டு எப்படின்னு முத்து கேட்க, ஒன்னும் தேவையில்லை, நானே போய் எடுத்துக்கிறேன்னு எரிச்சலா சொல்லிட்டு போறாங்க ரோகிணி. விஜயா அவங்களுக்கு முன்னாடி பிளேட்ல இருக்கிறத பார்த்து மூஞ்ச சுளிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க, ஸ்பூனால அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போதான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு ரவி வர, வாடா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வாங்க 2 பேரும் சாப்பிடலாம் உட்காருங்கன்னு ரவியும் ஸ்ருதியும் சொல்றாங்க விஜயா. ஸ்ருதி உட்காருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு மீனா சொல்ல, அவங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்ற, எனக்கு மட்டும் ரோஹிணிய போ சொல்ற அப்படின்னு முட்டாள் மனோஜ் கேட்க, உங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு மீனா வெடுக்குன்னு சொல்லிட, அப்படின்னு சிறு சிறுன்னு சிரிக்கிற முத்து, அசிங்கப்பட்டான் தொழிலதிபர் அப்படின்னு சிரிக்க, ஸ்ருதியும் ரவியும் சிரிக்கிறாங்க, மற்ற எல்லாரும் எரிச்சலா பாக்குறாங்க. மீனா, இன்னைக்கு எங்களுக்கு எதுவும் வேண்டாங்கிறாங்க ஸ்ருதி. ஏன் ஸ்ருதி, சாப்பாடு எதுவும் வேண்டாமான்னு மீனா கேட்க, இல்ல இன்னைக்கு பீட்சா சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எதுக்கு இதெல்லாம் கடையில வாங்கிக்கிட்டு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அண்ணி, இது வாங்கினது இல்ல, நான் செஞ்சதுங்கிறாரு ரவி. நம்ம ஊர் ஸ்டைல்ல நம்ம ஊர் இன்கிரீடியன்ஸ வச்சு செஞ்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கன்னு கையில இருக்க பாக்ஸ் நீட்ட, குட்ரா குட்ரான்னு வேகமா வாங்கிக்கிறாரு முத்து. அப்பா நீங்களும் சாப்பிடுங்கன்னு ரவி சொல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா நல்லாதான்ப்பா இருக்கும், ஒரு நாள் தானே டேஸ்ட் பண்ணி பாருங்க, முதல்ல பீட்சா சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ரவி போய் கைய கழுவிட்டு வந்து சாப்பிட உட்கார்றாரு. மீனா, நீங்க வாங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்ருதி பாக்ஸ ஓபன் பண்ணி ஒரு குவார்டர் பார்ட்ட எடுத்து மீனா கையில கொடுத்துட்டு, இருங்க டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிஷ்யூவை கொடுத்து, இதை கீழே வச்சு சாப்பிடுங்கன்னு மீனா கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் விஜயா பக்கத்துல தான் நடக்குது. சாப்பிடுற அண்ணாமலை ரவி நல்லா இருக்குன்னு சொல்ல, ரவி தேங்க்ஸ் பாங்கிறாரு. ரோஹிணி அப்படின்னு அவள்கிட்ட ஒரு பீஸ கொடுக்க அவங்க சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. பொறுக்க முடியாத விஜயா பக்கத்துல உட்கார்ந்துருக்க மனோஜ் கிட்ட, டேய் நல்ல வாசனையா இருக்குடா அப்படின்னு ஏக்கமா சொல்லிட்டு இருக்க, அம்மா சாப்பிட்டு பாருங்கம்மா, மனோஜ் நீ எடுத்துக்கோன்னு ரவி சொல்றாரு. டேய் அவங்க 2 பேரும் டயட்ல இருக்காங்கடா, அதுவும் பெரிய பட்ஜெட் டயட் வேற, நீ பாட்டுக்கு இத கொடுத்து டயட்டை கெடுத்து விட்டுறாத, இப்பதான் அவன் 1 இன்ச்சு இடுப்பு குறைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாமா எனக்கு வேணாம் ரவி அப்படின்னு ரொம்பவே அன்னாய்மெண்டோட சொல்றாரு மனோஜ். எனக்கும் வேண்டாம் ரவி, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஜயா எச்சில் ஒழுக தன் பக்கத்துல இருக்க பீஸா பாக்ஸ பார்த்துட்டு சாப்பிடுறாங்க. அண்ணாமலை கொஞ்சம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு, ரவி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மறுபடியும் சொல்ல, தேங்க்ஸ் பாங்கிறாரு. ரவி ரொம்ப சாஃப்டா இருக்கு, மசாலா ஃபிளேவர்லாம் சூப்பரா இருக்குன்னு ரோஹிணியும் சொல்றாங்க. ஆமா நீ, நான் தான் சொன்னேன்ல நம்ம ஊர் ஸ்டைல்ல பண்ணது அப்படின்னு ரவி சொல்ல, டேய் ரவி செம்ம டேஸ்டா வேற லெவல்ல இருக்குடான்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு முத்து. மீனா பிடிச்சிருக்கான்னு ஸ்ருதி கேட்க, பிடிச்சிருக்கு ரவி, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கன்னு மீனாவும் பாராட்டுறாங்க. தேங்க்ஸ் என்னங்கிறாரு இவரு. ரவி சூப்பர் டேஸ்டா இருக்குடா அப்படின்னு வெறுப்பேத்ததுக்காகவே சொல்றாரு முத்து. விஜயாவும் மனோஜும் பச்சை கீரைக்கட்டை முன்னாடி வச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க வேற வழி இல்லாம. ஒரு ஸ்பூன் வாயில எடுத்து வைக்கிற விஜயா, ஐயே டேஸ்டே இல்ல, என்ன சமைச்சிருக்கிற, உப்பு இல்ல உரப்பு இல்ல
அப்படின்னு விஜயா சொல்ல, "அத்த அந்த பொண்ணு அப்படித்தானே சமைக்க சொன்னாங்க. உப்பு, எண்ணெய், காரம் எதுவுமே சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே தான் அத்த நானும் செஞ்சிருக்கேன்." அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் பாக்குறாங்க. "விஜயா இந்த வயசுல உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஆசைப்பட்டத சாப்பிடு. தினம் நல்லா நட. அது போதும். உடம்பு ஆரோக்கியமா இருந்தா பத்தாதா? அத விட்டுட்டு குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன்னுட்டு எதுக்கு இதெல்லாம்? உனக்கு தான் உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. அப்புறம் என்னன்னு அண்ணாமலை கேக்குறாரு. கரெக்ட்டா சொன்னீங்க அங்கிள். நானும் ஒரு ஃபுட்டி தான். புடிச்ச சாப்பாட்ட சாப்பிடுவேன். யோசிக்கவே மாட்டேன். அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்பா, அம்மா சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. உடம்ப குறைச்சு காட்டுறேன்னு அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆ அப்படின்னு விஜயாவும் சொல்ல, மங்கம்மா சபதம் மாதிரி இது நம்ம அம்மா சபதம் போல. என்னப்பா? ஆ சேலஞ்ச் பண்ணா செஞ்சுதானேப்பா ஆகணும். அப்படின்னு முத்து கிண்டலா சொல்ல, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த டயட்ட சரியா பண்ண தான் போறேன். மீனா, ஒரு மாசம் நீ தான் இத சரியா செய்யற. ஒரு நாள் பண்ணிட்டு இன்னொரு நாள் செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னு விஜயா சொல்ல, அதெல்லாம் முடியாது. அவளுக்கு நாளை மறுநாள் ஒரு ஆர்டர் இருக்குது. அப்படின்னு முத்து சொல்ல, அதுவரையிலும் பீட்சாவை சாப்பிட்டுட்டு இருந்த மீனா, ஐயோ ஆமாங்க, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா அத்த, அன்னைக்கு எனக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. நான் மண்டபத்துக்கு போகணுங்கிறாங்க மீனா. நீ போயிட்டா அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் யார் பண்றது? அப்படின்னு விஜயா கேட்க, அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போறேன் அத்த. அத நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கோங்கங்கிறாங்க மீனா. மீனா, நீ காலையில எந்திரிச்சு மார்க்கெட்ல போய் பூவெல்லாம் வாங்கி கட்டி, அதுக்கே நேரம் சரியா இருக்கும். அதுல நீ இவங்களுக்கு சமைச்சு வேற வச்சுட்டு போகணுமாக்கும். இங்க பாருங்க, மீனாவுக்கு ஆர்டர் இருக்க நாளெல்லாம் உங்க டயட் சாப்பாடெல்லாம் அவ செய்ய மாட்டா. அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப நாங்க எப்படிடா சாப்பிடுறதுன்னு விஜயா கேக்குறாங்க. வாயால தான்னு முத்து சொல்ல, டேய், உடம்பு குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடணும். வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு மனோஜ் சொல்றாரு. அப்போ ஒரு நாள் நீ பட்னியா இருடா. அதுவும் நல்ல வைத்தியம் தான்டா. உடம்பு சீக்கிரமா இளைச்சிருங்கிறாரு முத்து. இங்க பாருடா, உடம்பு குறையிற வரையிலும் தினமும் சமைச்சுதான் ஆகணும். அப்படி பேசிதானே காசு வாங்குனீங்க. அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய், இந்த உடம்பெல்லாம் சீக்கிரம் குறையாதுடா. கொழுப்பு குறைய கொஞ்சம் லேட் ஆகும்டாங்கிறாரு முத்து. டேய், யாருக்குடா கொழுப்புன்னு சொல்ற? அப்படின்னு விஜயா கேட்க, யார் இதெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான். அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவும் மனோஜரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மீனா சிரிப்போட பாத்துட்டு இருக்க, ரோஹிணி எரிச்சலோட பாத்துட்டு இருக்க. யார் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்னன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதி. எல்லா நாளும் மீனா சமைச்சிட்டு இருக்க முடியாது. வேணும்னா வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா என்னன்ற மாதிரி பாக்குறாங்க. ஆன்ட்டி, நம்ம ரெகுலரா சாப்பிடுற சாப்பாட்ட கரெக்டா அளவு பார்த்து டயத்துக்கு சாப்பிட்டாவே போதும். இந்த டயட்லாம் எதுக்குன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அப்பப்ப எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொழுப்பே சாப்பிடக்கூடாதுன்னாங்க. அப்புறம் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு பிரிச்சாங்க. அடிக்கடி இதெல்லாம் மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயா ஏக்கமா பீஸாவை பாக்குறாங்க. ஆமாமா, அதுவும் இல்லாம நீங்க டான்ஸ் வேற சொல்லி குடுக்குறீங்க. அதுவே நல்ல ஆக்டிவிட்டி தான். நீங்க ஹெல்த்தியா தான் இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? அப்படின்னு ரவி சொல்றாங்க. அம்மா, நமக்கு தினமும் சமைச்சு போடக்கூடாதுன்னு ஆளாளுக்கு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு மனோஜ் அம்மா காதுல குசுகுசுன்னு சொல்ல, இந்த வீட்ல நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். நான் சொல்றத கேட்டு சமைச்சு குடுக்கறதா இருந்தா இங்க இருங்க. இல்லன்னா போய்க்கிட்டே இருங்கங்கிறாங்க விஜயா. எங்க போகணும் அப்படின்னு முத்து கேட்க, எங்கேயோ போங்க. எனக்கு ஒத்தாசையா இல்லைன்னா இங்க எதுக்கு இருக்கணும்? அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா, அளவுக்கு மீறி பேசுற. கொஞ்சம் வாய அடக்கு. டயட்ல அத தானே பண்ண சொல்லியிருக்காங்க. சுத்தி இருக்கவங்கள நாம நல்லபடியா பாத்துக்கிட்டாவே போதும். நம்ம உடம்ப ஆண்டவன் நல்லா பாத்துக்குவான். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவும் தேவையில்ல. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுதானே, நீங்க எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணியா பேச போறீங்க? அப்படிங்கிற விஜயா எரிச்சலா சாப்பிட ஆரம்பிக்க, அம்மா, நீ சொல்றதுதான் சரி. உங்க பேச்சு கேட்காதவங்க எதுக்கு இங்க இருக்கணும்னு தூண்டி விடுறாரு மனோஜ். ஏய் அப்படின்னு அண்ணாமலை மிரட்ட, மனோஜ் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. டேய், அம்மா வழக்கம் போல ஏதோ பேசுறாங்க, பேசட்டும். கூட சேர்ந்து நீ ஒத்து ஊதுனேன்னு வையி, உனக்கு காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சிரும் அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க விடுங்கங்க, நம்ம எதுக்கு இதெல்லாம் கேட்கணும்? எல்லாம் கடவுள் பார்த்து பாருங்கிறாங்க மீனா. உடனே விஜயா சாப்பிடுறத நிறுத்திட்டு மீனாவை பார்த்து, ஏய், என்னடி கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்ற? என்ன சாபம் விடுறியா? அப்படின்னு விஜயா கேட்க, அத்தை, நான் சாபம்லாம் விடல அத்தை. நடக்கிறதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னு தான் சொன்னேன். அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் நீ சொன்னாதான் கடவுள் பாப்பாரா என்ன? எங்களுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு இருப்பாருன்னு விஜயா கேக்குறாங்க. விஜயா, பேசாம சாப்பிடுன்னு கடுப்பா சொல்றாரு அண்ணாமலை. ஊஹும் அப்படின்னு சாப்பிடுறாங்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா. எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கலகலப்பே இல்லாம இறுக்கமா இருக்கு அந்த இடம். மீனா பீஸாவை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே மனோஜும் விஜயாவும் படுற பாட்ட பாத்துட்டு இருக்காங்க ஜாலியா. பாத்துக்கடா இவங்களெல்லாங்கிற மாதிரி ஜாடையா முத்து ரவிய பாக்க, ரவியும் பாக்குறாரு முத்துவ. நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு தூக்கம் இல்லாம இருக்கு. பைப்ல தண்ணி ரிவர்ஸ்ல போற மாதிரி சத்தம் வருது.
என்ன ஏதோ சத்தம் கேக்குது. பக்கத்துல இருந்து கேக்குற மாரியே இருக்கே! அப்படின்னு யோசிக்கிற மனோஜ் போர்வைய விலக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து பார்க்குறாரு. அவர் வயித்துல இருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சுட்டு, "என்ன நம்ம வயித்துல இருந்து தான் வருதா?" அப்படின்னு வயித்த அங்க இங்க தொட்டு பார்த்துக்க வலிய ஆரம்பிச்சிருது. ஐயோ! ஆ! அம்மான்னு எழுந்து உட்கார்றாரு நல்லா. அவருக்கு வலி வேற தாங்க முடியாம இருக்கு. ஐயோ! வலிக்குதே! அம்மா! ஆ! அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. படுத்திருக்க விஜயாவோட வயித்துலயும் அதே மாரி சத்தம். முழிக்கிற விஜயா, "என்ன சத்தம்?" இவரு ஒருத்தர் கொறட்ட விட்டுட்டு இருப்பாரு. அப்படின்னு அண்ணாமலைய பார்த்து சொல்லிட்டு எழுந்து உட்கார்றாங்க. நல்லா எழுந்து பார்க்க அண்ணாமலை கொறட்ட சத்தம்லாம் இல்ல. இவரும் இல்லையா? அப்புறம் என்ன சத்தம்? அப்படின்னு கவனிக்க, அவங்களுக்கும் வயிறு வலி ஆரம்பிச்சிடுது. ஐயோ! ஐயோ! என்ன வயிறு இப்படி வலிக்க ஆரம்பிக்குது, வலிக்குது. ஐயோ! அப்ப நம்ம வயித்துல இருந்து தான் சத்தம் வருதா? ஆ அப்படிங்கிறவங்க எழுந்து மெதுவா தண்ணிய குடிக்கிறாங்க. இங்க மனோஜும் அவர் ரூம்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. வலி ஜாஸ்தியாக, ஐயோ! வயிறு புடிச்சு இழுக்குதேன்னு துள்றாரு மனோஜ். நடக்க முடியாதவனுக்கு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி மனோஜுக்கு கண்ணாடி எடுத்து டக்குன்னு போட்டுட்டு, "என்ன இன்னும் வலிக்குதே? ஐயையோ! முடியலடா சாமி!" அப்படின்னு எழுந்து கதவு தொறந்துட்டு வெளிய ஓடி வர்றாரு. பேக்ரவுண்ட்ல நன்ன நன்ன நான நான ஜாலியா மியூசிக் ஓடிட்டு இருக்கு. விஜயா வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வேர்த்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ரூம விட்டு எழுந்து வெளிய வர்றாங்க. மனோஜ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து, அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு மறுபடியும் தண்ணி குடிக்கிறாரு. கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு மறுபடியும் அவரு படிக்க, மறுபடியும் வயிறு கடமுடான்னு சத்தம் போடுது. ஐயையோ! வயித்துக்குள்ள என்ன ஓட்டம் ஓடுது? திரும்பவுமான்னு கண்ணாடி எடுத்து போட்டுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுறாரு. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அப்பாடான்னு வெளிய வர்ற விஜயா கட்டில்ல உட்கார மறுபடியும் வயிறு கலக்குது. ஐயோ! வலிக்குதே! ஐயோ! ஐயையோ! அப்படின்றவங்க ரொம்ப வேகமா மறுபடியும் ரெஸ்ட் ரூமுக்குள்ள ஓடுறாங்க. மனோஜ் வெளிய வந்து கட்டில்ல உட்கார மறுபடியும் ஓடுறாரு. ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாரு. ஐயோ! அம்மான்னு நடக்க கூட தெம்பில்லாம நடந்து வர்றாங்க விஜயா ரெஸ்ட் ரூம விட்டு. மெல்ல நடந்து 4 கால்ல வெளிய வர்ற மனோஜால பெட்டு கிட்ட கூட போ முடியல. மறுபடியும் ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிடுறாரு. விஜயாவும் பெட்ல வந்து உட்கார்றவங்க மறுபடியும் ஐயையோ! ஐயையோன்னு ஓடுறாங்க இப்போ. கண்ணெல்லாம் கட்டுதே! ஐயோன்னு வெளிய வர்ற மனோஜுக்கு நிஜமாவே ஒரு வாக்கிங் ஸ்டிக் தேவைப்படும் போல இருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேருமே ரூம விட்டு வெளிய வர்றாங்க. அம்மா! அம்மான்னு இவரு அனத்த. ஐயோ! மனோஜு! ஐயோ! ஐயையையோன்னு விஜயா ஒரு பக்கம் அனத்த. பயங்கரமான குடிகாரங்க மாரி 2 பேரும் தள்ளாடிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு சோஃபா கிட்ட வர்றாங்க. அது கூட முடியல. "அம்மா முடியலம்மா, வயிறு படாத பாடு படுத்துதும்மா" அப்படின்னு மனோஜ் சொல்ல, உனக்குமான்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க விஜயா. "அம்மா உங்களுக்குமாம்மா? அம்மா வயித்துக்குள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா? அம்மா 2 வாட்டி பாத்ரூம் போயிட்டேம்மா" அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஐயோ! எனக்கும் தான்டா. அப்படியே பாத்ரூமுக்கும் வெளியவுமா நடந்துகிட்டே இருக்கேன். என்னால நடக்கிறது கூட முடியலன்னு முதுக புடிச்சிட்டு நிக்கிறாங்க விஜயா. அம்மா வயித்துக்குள்ள இருக்க எல்லாமே வெளிய வந்துரும் போல இருக்குமா? முடியலம்மான்னு சோஃபாவ புடிச்சிட்டு மனோஜ் புலம்ப, "போடா! என்னாலயே முடியலன்னு நினைக்கிற விஜயா தடுமாறி கீழ விழ போறாங்க." 2 பேரும் ஐயோ! அம்மான்னு அனத்திக்கிட்டு லைட்ட போட்டு வந்து டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்றாங்க. மனோஜ் அங்கேயே ஃபிளாட் ஆயிட விஜயா தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே முடியாம அனத்திட்டு இருக்கு. "டேய் டேய்ன்னு 2 தட்டு தட்டி இந்திரா தண்ணிய குடுறான்னு எழுப்பி விடுறாங்க விஜயா. எங்க எங்க இங்க இருக்கான்னு தடவி புடிச்சு டம்ளர் எடுத்து தண்ணிய குடிக்கிறாரு மனோஜ். ஐயோ! முடியலையே, உயிரே போயிடும் போல இருக்குடா. வேற எப்படியாவது உயிர் போனா கூட பரவாயில்லடா. ஆனா வயிறு கலக்கி உயிர் போனா ரொம்ப அசிங்கமா போயிடும்டா அப்படின்னு விஜயா சொல்ல, ஆன்னு கேட்டுக்கிட்டு படுத்திருந்த மனோஜ் படக்குன்னு எந்திரிக்கிறாரு. ஏமா நீ வேற பயமுறுத்திட்டு இருக்கிற? எனக்கு என்ன வயித்த கலக்கிட்டு இருக்கு அப்பா அப்படின்னு மனோஜும் விஜயாவும் மாத்தி மாத்தி அனுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுங்க 2 ஐயோ அம்மான்னு அனுத்திட்டு இருக்கு. அண்ணாமலை எழுந்து வர்றாரு. பக்கத்துல வந்து விஜயா விஜயான்னு அவங்க முதுகுல தட்டி கூப்பிட, அப்படின்னு எரும கண்ணுக்குட்டி மாதிரியே அனுத்துறாங்க விஜயா. உள்ளார காணோமேன்னு பார்த்தேன். ஆமா நடுராத்திரில நீங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, என்ன சத்தம் அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து பாக்குறாங்க மீனா. அது ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல அதான் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு விஜயா சமாளிச்சுட்டு அனுத்திட்டு இருக்க. 2 பேருக்குமா வரலன்னு அண்ணாமலை கேக்குறாரு. 2 பேருக்குமே வருதுப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஐயோ மறைக்கலான்னு பார்த்தா இவன் வேற அப்படின்ற மாதிரி விஜயா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோல மனோஜோட ஷோரூமுக்கு ஹெல்மெட்டோட வர்றாரு மலேசியா மாமா. ஹெல்மெட் கழட்டிட்டு ரோகிணி பாப்பா அப்படின்னு கூப்பிட, அதிர்ந்து போற ரோகிணி, நீங்களா அப்படிங்கிறவங்க அங்க இங்க பார்த்துட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, என் தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதான் உன் கடை இருக்கே இங்க எல்லாம் கிடைக்குமேன்னு நினைச்சுதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரியா முத்துவா அண்ணாமலையும் வராங்க. இவர் மறுபடியும் ஹெல்மெட்டை தலையில மாட்ட, ஹலோ நில்லுங்கங்கிறாரு முத்து. முத்து அப்படியே ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. மலேசியா மாமாவும் ரோஹிணியும் நடுங்கிட்டு நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.